6th standard mathematics term 1 chapter 1 exercise 1.2 question number 4. Arrange the following numbers in the descending order னு சொல்லி கொடுத்தது 5 numbers கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 நம்பரில் உள்ளே பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்ஸ் இருக்குது. இது வந்து 5 டிஜிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 5 டிஜிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் இருக்குது. ஸோ 3 5 டிஜிட் நம்பர், 1 6 டிஜிட் நம்பர், 1 4 டிஜிட் நம்பர். ஸோ இதுதான் உள்ளே பெருசு, இது உள்ளே சின்னது. அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அந்த 6 டிஜிட் நம்பர் பெருசாகினா அதை நான் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது பெருசுன்னு பார்க்கணும். ஸோ இந்த 3 டிஜிட்ஸை நீங்கள் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 2 இருக்குது. ஸோ இந்த நம்பரில் இந்த 2 நம்பரும் நம்மளுக்கு வந்து எது பெருசுன்னு பார்க்கணும். ஸோ இந்த நம்பர் வந்து உள்ளே சின்னது. ஸோ அதை விட்டுருங்க. இந்த 2 நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் சேமாக இருக்கிறனால அதுக்கு அடுத்த டிஜிட்டில் இந்த நம்பரை பாருங்கள், 1 5. ஸோ இதுதான் பெருசு. ஸோ இது உள்ளே பெருசு, இது அதுக்கு அடுத்தது, இது அதுக்கு அடுத்தது. ஸோ அப்படி போடணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1 2 8 4 3 5 ஃபஸ்ட்டு. அதாவது இதுதான் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதக்கூடிய மெத்தட். இது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ 25 840. அடுத்தது பார்த்தீங்கன்னா 21 354. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 835. அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 6348. ஸோ கரெக்டாக டிஜிட்ஸாக பார்க்கணும். டிஜிட்ஸ் பார்த்து டிஜிட்ஸில் சேமாக இருக்கக்கூடியது மூலத்தையும் கரெக்டாக கம்பேர் பண்ணி பார்த்து ப்ளேஸ் வேல்யூ டேபிள் வச்சும் கம்பேர் பண்ணலாம். இல்லைனா அந்த 3 நம்பர் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நம்பர் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த 3 நம்பர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ அதில் இது உள்ளே சின்னது தெரிஞ்சு, ஸோ அதை நம்ம சின்னதுன்னு வச்சுக்கிட்டோம். இந்த 2 நம்பரையும் பார்த்தோம். இந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா இது 2 சேம். ஸோ அதுக்கு அடுத்த டிஜிட்ஸ் வச்சு பார்த்தோமா 1 5. ஸோ 1 5ல் எது பெருசு? 5 தான் பெருசு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 5 உள்ளதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம், இது 2வது எடுத்துக்கிட்டோம், அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது 3வது எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுதான் நம்மளை பார்த்தீங்கன்னா இந்த டிசெண்டிங் ஆர்டரில் கரெக்டாக எழுதியிருக்கோம். ஸோ இது அசெண்டிங் ஆர்டரில் கேட்டால் உங்களுக்கு எழுத தெரியும். அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னு கேட்டாங்கன்னா அப்படியே மாற்றி இங்கே இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்துன்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சிட வேண்டியது. அந்த சம் அவ்வளோதான். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.